வணக்கம் நண்பர்களே. இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெகன் ஐயாவோட நூற்றாண்டு பிறந்தநாள் விழா. அந்த நூற்றாண்டு விழா, அதாவது ஜெகன் ஐயா வந்து ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புலானியை சேர்ந்தவர். நம்ம ராமநாதபுரம் ஜெகன் தேட்டர் இருக்கியா, அதுக்கு அவங்க தான் ஓனர். ஸோ அவங்களோட பூர்வீகம் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள திருப்புலானி தான் அவங்க பூர்வீகம். ஸோ இப்போ எங்கே இருக்குன்னா முன்னாடி உள்ள அவங்க வீடு. ஸோ இன்றைக்கி தான் அந்த நூற்றாண்டு விழாவானது கொண்டாடுறாங்க. ஸோ வாங்க அந்த வீட்டுக்குள்ளே எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அவங்க வீட்டுக்குள்ளே இது பழைய காலத்து வீடு தான். இது ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. பழைய சீலிங், எல்லாமே பழைய சீலிங்கு, பழைய இது. ஸோ வீட்டுக்குள்ளே இதான் இருந்துச்சு. வீட்டுக்குள்ளே சொல்ல தேட்ரு கிடையாது, வீடு. இது வந்து அவங்க வாழ்ந்த வீடு. ஸோ அவங்களுக்கு ஆப்போசிட்டு கரெக்டாக பாருங்கள், அந்த வீடு ஆப்போசிட்லேயே நம்மளுக்கு வந்து அவங்களோட நினைவகம் இருக்குது, ஜெகன் அவர்களின் நினைவகம். ஸோ இந்த அருக்கு பார்த்துக்குறோங்க. நம்ம வந்து அதுக்குள்ளே தான் உள்ளே போக போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம அவங்களோட நினைவகத்துக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இந்த இருக்குது அவங்களோட நினைவகம், தனியாக அவங்களுக்குன்னு உள்ள அந்த நினைவகம். ஸோ காய்ஸ், அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம ஜெகன் ஐயா அவர்கள் வந்து நிறையா அன்பளிப்பு, இடத்த ஃபுல்லாமே அன்பளிப்பு பண்ணியிருக்காப்புல. அதாவது நம்ம திருப்புலானி காவல் நிலையத்துக்கான இடத்த அன்பளிப்பு பண்ணியிருக்காப்புல. அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் நினைவகத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்புலானி அரசு மருத்துவமனைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலு சுரேஷ் சுதா அழகன் திருப்புலானியில் உள்ள ஸ்கூலு, அதுக்குமே அவங்க அன்பளிப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ வீடியோ எல்லாத்தையுமே உங்களுக்கு காமிக்கிறேன் காய்ஸ். ஸோ இதான் நம்ம அரசு மருத்துவமனை. அவங்க அன்பளிப்பு செஞ்ச இடத்துல நம்ம இது ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புலானியில் இயங்கி வர அரசு மருத்துவமனை அமைந்திருக்கு. அந்த இருக்குது அரசு மருத்துவமனை காய்ஸ். அதே மாதிரி அவர் அன்பளிப்பு செஞ்ச இடத்துல நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புலானியில் அமைந்திருக்கக்கூடிய அரசு மேல்நிலைப்பள்ளி, அதாவது சுரேஷ் சுதா அழகன் அரசு மேல்நிலைப்பள்ளி அமைந்திருக்கு காய்ஸ். ஸோ பாருங்கள், வீடியோவில் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதுதான் அவங்க ஃபுல்லாமே இந்த இடம், இந்த நீளம் ஃபுல்லாகவே அவங்க அன்பளிப்பு பண்ணியிருக்காங்க. நெட்டு இந்த இடம் அந்த அருக்கு, அந்த கார் நிற்கிதுல அந்த சைடு எல்லாமே மொத்தத்தில் அந்த இடம் ஃபுல்லாமே இவங்க வந்து அதாவது அன்பளிப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ சேனல் பார்க்கலாம், மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மேலும் ராமநாதபுரம் சார்ந்த அனைத்தையும் அற்புதமாக அதே மாதிரி திருப்புலானிக்கு வந்து அதிக பெருமை இருக்குது. பெருமைனா எப்படி சொல்கிறேன், இந்த மாதிரி நிறையா பெருமைகள் இருக்குது. அந்த பெருமைகளையும் பாரம்பரியத்தையும் நான் இன்னுமே வர வீடியோ கால்ஸ்லாம் போடுவேன் நண்பர்களே. ஸோ நன்றி. மேலே ஒரு வாசகர்களுக்கு வராங்க. அரசு நம்ம சோழர்களுக்கு இடம் கொடுத்தது, பள்ளிக்கூடத்துக்கு இடம் கொடுத்தது, காவல் நிலையத்துக்கு இடம் கொடுத்தது எல்லாம் இருக்குங்க.